ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் கையில் இருக்க ஃபோன் வந்து விவோ Y91C. ஓகேயா? ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபோன் வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஷீல்டெல்லாம் ஓப்பனில் தான் வந்துச்சு நமக்கு. ஓகேயா? ஸோ இந்த டெட்டை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணலாம், அதில் ஃபால்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபால்ட்டை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரேசிங் வந்து விபேட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு விபேட் லைன் செக் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு விபேஜ் லைனு செக் பண்ணுவோம். ஓகே, இது கிரவுண்ட் பாயிண்ட்டு, இது ப்ளஸ் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஷார்ட் வந்து இப்போ நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு, விபேட் லைன்லேயே உங்களுக்கு ஷார்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே விபேட் லைன் ஷார்ட் இருக்குது. நெக்ஸ்ட் விபேஜ் லைனு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். பவர் ஏசியோட இன்புட் கெப்பாசிட்டியில் நான் விபேஜ் லைன் செக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இந்த லைனும் ஷார்ட் தான் காட்டுது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு லைன் தான் ஒன்று விபேட் ஷார்ட் காட்டும், இல்லைனா விபேஜ் ஷார்ட் காட்டும். இப்போ இந்த செட்டில் பாருங்கள், ஒரு விசித்திரமான இருக்குது, ரெண்டுமே ஷார்ட் காட்டுது. ஓகே, ஸோ விபேட் லைன் ப்ளஸ் விபேஜ் லைன் ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்க இடம் வந்து சார்ஜிங் ஐசியில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஒருவேளை சார்ஜிங் ஐசியில் உள்ளோட இன்டர்னலாக ஷார்ட் ஆகிட்டா என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஓகே, ஸோ இப்போ எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தெர்மலில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தெர்மல் கேமரா யூஸ் பண்ணி இல்லை ஷார்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ 3.7 வோல்ட்டு ஆம்பியர் வந்து 3.9 ஆம்பியர் வச்சுருக்கிறேன்னா, இதை நான் டைரெக்டாக விபேட் லைனில் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது. நான் அகெயின் மறுபடியும் நான் இப்போ வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அதாவது இந்த நெட்வொர்க் செக்ஷனில் இந்த மேலே இந்த கார்னரில் ஹீட் ஆகிற மாதிரி காட்டுது. ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்த ஷீல்டுக்கு உள்ளே வந்து உள்ள கேப்பை வந்து எதுவும் ஷார்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள கேப்பில் எதுவும் ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் அதை டார்கெட் பண்ணி காட்டுது. அதனால் அதுக்குள்ளே உள்ள கெப்பாசிட்டியில் எதுவும் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் அந்த சீட்டை கட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து ஷார்ட் காட்டுச்சு. ஓகே, இந்த 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 கார்னரில் தான் வந்து ஹீட் ஆச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஸ்மோக் அப்ளை பண்ணிவிட்டு கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணி எது மெல்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்மோக் போட்டிருக்கேன். நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் மெல்ட் ஆகுது. ஓகே,
ஸோ அந்த கெப்பாசிட்டர் தான் மெல்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே 392 ரீடிங் வந்துருச்சு. ஓகே, ஆனால் நம்மளுக்கு வி பேஜ்லேயும் ஷார்ட் காட்டுச்சு, அப்படி தானே? ஸோ வி பேஜில் ஷார்ட் கிளியர் ஆகிட்டான்னு பார்ப்போம். வி பேஜ்லேயும் ஷார்ட்டு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ செட் இப்போ ஆன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட்டு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தெர்மல் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்மோக் போட வேண்டிய தேவை இருக்காது. நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மோக் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தெர்மல் வந்து உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் மேக்ஸிமம் தெர்மல் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.